ராஜ்குமார் அண்ணன் இங்கே எக்மோர். இப்படி வரிசையா பேரை சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்திரிச்சு, ஓ அந்த தம்பியா. நான் அப்படியே தொகுதிக்குள்ளே வரும்பொழுது, பொதுவாக சென்னையில் வந்து நான் நிறைய தொகுதி அப்படியே சுட்டிகிட்டே இருப்பேன். பெரும்பாலும் பாதி தொகுதியில் எம்எல்ஏவே காணும். அது ஃபஸ்ட்டு வில்லிவாக்கத்தில் போனேன், ஆளை காணும். பெரம்பூர் போனேன், ஆளை காணும். ஆர்கே நகரில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரே ஒரு முகம் தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு. அது அவர் விஎஸ் பாபுன்னா பார்த்துக்குவார். அவர் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அப்புறம் இங்கே எக்மோரில் அப்படியே வந்தேன். கூகுளில் தென்னா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளே காமிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை அது. நம்மளாம் அட்லீஸ்ட் தேடி பார்ப்போம் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு. சரி, ஏதாச்சும் பேரை சொன்னால் கூகுளில் போய் பேரை போட்டால் தெரியும். கூகுளுக்கே மறந்துருச்சு எக்மோரில் யார் எம்எல்ஏ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தொகுதியில் திமுக காரங்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நிறைய துமுர்த்தனம் வந்துருச்சு. யாருமே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு. அடுத்தவர் ஒருத்தர் இபிஎஸ்னு வந்தார். அவர் போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டார். அவர் அடிக்கடி ஏர் இண்டியாவில் போயிட்டு வராரு. பேசாமல் அவர் அங்கேயே டெல்லியிலே இருந்துடலாம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வராருன்னு தெரியல. அதனால மக்கள் அவர் மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 3 தேர்தலில் ஜாலியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 19 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க. ஆனால் 26 ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க. அப்பப்பா 26 கட்சியை கூட்டணி சேர்க்குறாங்க, ஒரு பெரிய விளம்பரம் போடுறாங்க, நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்து இன்னைக்கு 26 கட்சியை கூட்டணி வச்சாலும் என்னடா அது இன்னைக்கும் நம்ம 2% திமுகவோட அதிகமா இருக்கும். இதுதான் உண்மை. இந்த பயம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், மே மாசம் 4ஆம் தேதி.